ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே மீண்டும் ஒரு ஆராதனை நேரத்தை நமக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறபடியினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தந்த தயவுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 32 வசனங்களை நாம் இப்படியாக பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்திலே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்மை நாமே நாம் தாழ்மைப்படுத்தி தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய நாமத்தை மாத்திரம் நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது, என் நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த நேரத்திலும் நம் மத்தியிலே பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபித்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். எங்கள் நல்ல தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாள் வரை எங்களை சுபத்திரமாய் பாதுகாத்து உடைய கிருபையின் சட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொண்டபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளில் உடைய சமூகத்துல வந்துமே ஆராதிக்கும்படியா எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எங்களை உடைய சிலுவை நிழலிலே தாழ்த்துகிறோம். உடைய சிலுவை நிழலிலே எங்களை மறைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் மகிமைப்படும். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. உடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் பாடலாக பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய
பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஓயாமல் கர்த்தரை, சேனைகள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் இந்த ஆராதனை நேரத்தில் அந்த நல்ல தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை, அந்த கர்த்தாதி கர்த்தனை அந்த நேரத்தில் அந்த தூதர்களோடு சேர்ந்து அவரோடு நாம் சேர்ந்து அவர்களோடு நாம் மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் அங்கே வாழுகின்றீர். கர்த்தாவே, நாங்கள் இந்த இடத்துல உம்மை துதிக்கின்றோம். ஆகையினால் எங்கள் மத்தியிலும் நேரத்தில் வாசம் பண்ணும் என்று சொல்லி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் வரவேற்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், அந்த நல்ல தேவன் எத்தனை அதிசயமாய் நம்மை வழி நடத்தி வந்தார். நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம்
சுகத்தையும் பலத்தையும் தந்தபடியினாலே அந்த நல்ல தேவனை நாம் ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்மை போல யாருண்டு? நீர் ஒருவரே நன்மை செய்கிற தேவன், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிற தேவன், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நல்ல தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா?
உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். உமக்கே நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய பாதத்துல பணிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய தரை மாட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதியும். எங்களை திருப்தியாய் நிரப்பி அனுப்ப வேண்டுமாய் சொல்கிறோம். ஆராதனையின் மீதியான பகுதிகளிலும் தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் நிறைவாயிருக்கும்படி சொல்கிறேன். இயேசு நாமத்தில் பிதா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனப்பாட வசனம் சொல்லி மனப்பாட வசனம். Oh, give thanks to the Lord, for He is good, for His mercy is forever. Psalms 136 verse 1. Amen. மனப்பாட வசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் சங்கீத பகுதியை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 144, Psalm 144, சங்கீதம் 144. நாம் எழுந்து நின்று முறையே நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 144, Psalm 144. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். சேர்ந்து நாம் வாசிப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். சாட்சி இருந்தால் அந்த நேரத்தில் சாட்சி சொல்லலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா சாட்சி சொல்லலாம். கடந்த நாட்களில் இந்த நாள் ஐசக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து இந்த வீட்டுக்கு முடித்து 3 வருடம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்த எப்படி படித்தோம் ஆண்டவர் கிருபை செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது மட்டுமல்ல அவருடைய பிரயாணத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா தடைகளையும் உடைத்து ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதங்களை செய்து இந்த இடத்துல ஜீவன சாட்சியம் அமைப்பது சோதரிக்கு கர்த்தர் தாமே
அந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மேற்கொள்ளுவார். கர்த்தர் நம்ம மத்தியிலே ஐசக்கு கொண்டு வந்து தேவனுக்கு மகிமையாக நிறுத்தி இருக்கிறார். இந்த பிடிஹெச் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த லீவு நாட்கள் முடிந்த பிறகு எம்டிவை கண்டினியூ பண்ணி அந்த கோர்ஸை முழுவதுமாய் கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நம்ம ஐசக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் பலத்த காரியங்களை நம்ம மத்தியிலே செய்த நல்ல தேவனுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். நாம் ஒரு பல்லவி ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்கும் பொழுது நாம் காணிக்கை எடுத்து அதன் பின்பதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம மத்தியில் ஐசக் வந்திருக்கிறபடியினாலே ஐசக் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். Hallelujah. Amen. I praise God for this wonderful time God has given us. Today, I also greet you in Christ Jesus' name, and I give thanks to the Lord who has offered this opportunity to come to this place and share the Word of God. This day, we are going to meditate about Proverbs chapter 12, verse 14. Proverbs chapter 12, verse 14. The words, it says, "A man shall be satisfied with good by the fruit of his mouth, and the recompense of a man's hand shall be rendered unto him." So in this word, we come to know that a man is satisfied by the fruit of his mouth. So that means the blessings for a man, it comes by the way where he, by what comes out of his mouth. So all the people are blessed by the goodness, by the fruit of their own mouth. So normally we can see there are many uses of our mouth. We use our mouth for breathing, eating and speaking. We also use it for singing, but there are some other ways also man uses mouth. So that is digging a pit for himself or digging a pit for others in this world. But the word says that the man is satisfied by the fruit of his own mouth. Whatever comes out of his mouth, he is blessed by it. So we also see in this Bible words, it says in Proverbs 13 verse 3, it says, "He that keepeth his mouth keepeth his life, but he that openeth wide his mouth shall have destruction." So there is a relationship between the mouth and the life of a man. A man's life is dependent on the way how he speaks to others, or how he uses his mouth in this world. So we also see in Bible there is an incident which is related to this subject. That is the story of Nabal. We come to 1 Samuel chapter 25, verse 6 to 9. We can see that David he is coming to a wilderness called Paran. And we can see he sends his young men to a person called Nabal, who is a very great man with great possessions, with great riches, and with great huge number of sheep, goats, and cattle. So we see he has a great wealth with the person who is called Nabal. So David also, when he is in the wilderness of Paran, he was also protecting the people of Nabal, who was taking care of their sheep. So we also see David and the men of David. They did not do any harm to them. They were as a wall protecting them from all the dangers, from all the people who came against them, and they were as a great protection for all that people. So we also see next David he sends his young men to Nabal, saying that, "Please provide us some food so that we would flourish, we would cherish, as we do not have anything for until now, because they have been protecting their people. So we have not done any harm to your people. So just give us a bit food for us, and please ensure us so that we would get some nourishment." So he sent his people saying to
saying them, go and say like this to Nabal. And we also see Nabal, he says, in return, he says that, in verse 10 we see, Nabal answered David's servant and said, who is David? Who is the son of Jesse? There have been many servants nowadays that break away every man from his master. So we see that he, through his mouth, he says that he talks words of great prideness or great proudness in that place. So we see that he says that he's asking who is David in that place, or who is the son of Jesse. So he has insulted with his mouth King David and the people who had gone with him. So we also see when these young men came and said all these things what had happened to David, we see David was very worried. He was also very angry on the words which had come towards him. So what he said, he said to all his people, to all his men, to take all the armor, to take these swords and get set for going to capture them. So he also says, let us go and capture these people and let us destroy them. So when this news is heard by a young man of Nabal, he goes and says to his the wife of Nabal and says that David is coming to destroy them. That there is a great destruction going to happen in that place because of the words of Nabal. So we also see that when the wife of Nabal, Abigail, when she heard this, we see that she had done a great good work in that place. That is, she sent some people in front of her. She said, go and meet David and say that I am coming to meet him. And what she did next is she took all the foods for preparation. She took 200 loaves and 2 bottles of wine, 5 sheep ready dressed and 5 measures of parched corn, 100 clusters of raisins, 200 cakes of figs, and lay them on the asses. So she made all the preparations very quickly, and she also went behind them. So later we also see when Abigail met David, she bowed in front of David and said, to please forgive the trespass which is on them. So she went and asked a great forgiveness for what his husband Nabal had done in that place. So when David saw the thing what Abigail had done in that place, so he also forgive the things what her husband had done, and also he accepted the things what Abigail had given them, and they had a great peace in that place. So in this situation we can see that there are two things which we need to notice in this place. That is the mouth of Nabal and the mouth of Abigail. We see through the mouth of Nabal, he had created a great problem. He had created a great destruction towards him and his people. But when we see in the place of Abigail, we see through his mouth she had made a great peace. She had made a great goodness in that place. That means she had made a peace between David, so that their people will be saved. Their people will not be destroyed by the hands of David. So two things, that is, by the mouth of Nabal destruction has come, and by the mouth of Abigail the destruction has been stopped by creating a peace. So a man is blessed by his own mouth, and a man is also cursed or creates a problem by his own mouth. So it is depending on us how we speak to others, or how we treat others, or what comes out of our mouth. So when good things comes out of our mouth, even good things come in return to us. We get the blessings towards us. Hallelujah. So the reason is we see it all depends on the heart which we have. The things which comes in our mouth, it comes from the bottom of our heart. When one person he worries
in his heart, when he worries in his heart, he speaks all the words from through his mouth. But even when a person is getting tension, what he thinks in his heart, that is the thing what he speaks out. So what is there in your heart? That is the thing which comes out. So the Bible words also says that Matthew 15 verse 11, it says, what comes out of the mouth, it defileth the man, but the things which goes inside the mouth, it does not defile it. So there might be certain foods which we may think that it will defile us, but it does not defile us if we eat it, because the words which comes out of a man, it defiles the holiness of a man. So we must be very careful when we speak words to others, or when we do things from our hands. Hallelujah. So the Bible also says, Matthew chapter 12 verse 34. Matthew chapter 12 verse 34. There is a link between the heart and the mouth of a person. In Matthew chapter 12 verse 34, in the second part we see that, for out of the abundance of the heart the mouth speaketh. So from the thing what is there in our heart, through that are the things which comes in our mouth. Hallelujah. So when we think about good things in our heart, we speak good things to others. When we think evilness in our heart, we also speak evilness to others. So it is very important for us, as we are Christians, as we are the children of God, we must follow this very carefully in our life. Hallelujah. Because while we speak good things, it protects preserves our holiness in us. It does not defile our soul. But when we speak evilness, when we do evil things, what happens? We destroy our holiness. We do not preserve our holiness. So that we are giving a chance for the Satan to come and sit in our heart. So if we want God to be in our heart, we need to protect our holiness. Then only God will come and abide in us. Hallelujah. So we also see in Psalms chapter 24 verse 3 to 5, we see the people who is pure in heart and who has clean hands, they are the one who abides in the presence of our Lord. Hallelujah. So the Bible verse says that, the Psalms chapter 24 verse 4, it says, he that hath clean hands and a pure heart, who had not lifted up his soul unto vanity, nor sworn deceitfully, he is the one who will stand in the holy place of our Lord. Hallelujah. So if we want to stand in the holy place of the Lord, if we want to be in the presence of the Lord, if we want to be with our God, we need to have a pure heart in us. Hallelujah. We need to have a pure hands in us, because all the goodness, all the evilness which we do through our hands, it makes our hands to get defiled. Only if our whole body and our soul and our spirit is pure, then only we can come and stand in the presence of the Lord. Hallelujah. We also see, because the reason why our hands or our body need to be clean is, we also see, for example, when Moses had gone to meet, when he was going to see the burning bush over there, we see God said that it is a very holy place where you are standing. So he said to Moses to remove your shoes in that place. So we also see that Moses had removed his shoes and he had gone there. Next he said that, what is there in your hand? He said it is a rod. So he said that, throw it down. And we also see it had, when he threw it down, it turned into a snake, and then when he took it back, it had turned into a stick again. So, and again we see, when God said to put your hands into your lap, we see that his hand was turned as leprosy. Next, when he said again to put your hands into the lap, we see that his hands were made clean. So that means we see that we see a purification process had been done towards Moses in that place. God had cleaned the hands of Moses over there by removing all his past things, removing all his past characters in him, and he has renewed
and given a new anointment from that place. Hallelujah. We see by that rod which he had in him, he had done great wonders because God had anointed that rod in that place. By his hands also he had done many things because God had anointed that hand in that place. Because God cleaned his hand in that place and the anointment of God had come to Moses in that place. Same way, when we have a clean hands, when we have a clean soul, a clean body and a clean spirit, when we have a pure body and spirit and a soul, we can stand in the presence of the Lord, and the Lord will pour his blessings on us. He will pour his anointing on us. Hallelujah. So we also see in Matthew chapter 5 verse 8 it says, "Blessed are the pure in heart, for they shall see God." So only if we have a pure heart, we can go and see God. We can talk to him. We can be in relationship with him. We can ask anything what we want to him, or else we cannot go and ask whatever we want. Hallelujah. God has said to us that you can ask whatever. So that means you can come and ask anything to me. Whatever you ask in my name, I will give it. But for that, we need a pure heart. Only then we can go and stand near our God and ask the things what we need for us. Hallelujah. So we must make our heart pure. We must make our soul pure. We must make our body as pure, and we must also make our spirit pure. Then only we can go stand in the presence of the Lord, and we can be in his presence, and we can also ask whatever we need in our life, and then only God can bless us. Then only God can anoint us, and he will lead us in all these things. Hallelujah. So also next word is important is for a Christian, that we need to talk good things to others. God also said us to go and spread the gospel to others. So go and spreading the gospel means speaking good news about our God, speaking things, encouraging them, speaking things which does not hurt them. Only then we can go and spread the gospel to the people over there. Hallelujah. So we see that when there is a person in our neighborhood, when he is a sinner, we can go and talk to him. So we must go and talk to him. It is very important that we need to go and talk to him, and we should ask what is the problem for him. We must go ask his worries. We must go and ask his sadness. We must also ask what is happening towards his family. Then only he would share his situation towards us. So before listening to what he is suffering with, we cannot go and preach the gospel to him. If we understand his feeling, if we understand his way of situation, in which situation he is, then only we can go and say that God is there for you. We can say that God will redeem you from this problem. We can say that God is able to forgive you all your sins, and by this way only we can bring him into the salvation of God. Hallelujah. So we must also do good things to others. When we do good things to others, when we speak good things to others, when we do good things through our activities, what happens? The people in opposite of us, they will see something that is different in us. So that difference will make them, it would attract them, and it would also allow them to know more about our God Jesus. Hallelujah. So that is very important for us. So for that we first need to have a pure heart. Then only our all the words which comes out of our heart will also be pure, and it will be good, and the things what we do will also be good. Hallelujah. So when we do all the good things and do not do any evilness, this is the time through which we can make a person come into the salvation. Hallelujah. So it is very important for us, as we are the children of God, as we are the Christians. So it is very important for a Christian to have this character in him. Hallelujah. So let us also do goodness in our life. Let us also speak goodness about our God, or let us go encourage the person who is suffering. Let us go pray for them. Let us go take care of them if they are suffering with some hard situations. So if they are facing financial problems, we can go help them. If they are facing sickness, we can go pray for them. If they are having heartbreaks, we can go speak
words which can comfort them, and we can also lead them into the good way. Hallelujah. So let us also do all the things which is good. Let us also speak things which is good, and the Lord will satisfy us by the fruit of our mouth. Hallelujah. He will pour His blessings, and He will pour His anointing on us, and He will also bless our family, our relation, our whole house in where we stay. Hallelujah. So when a person is blessed, his whole house is blessed. When a person is brought into salvation, his whole family is, his whole house is brought into salvation. Hallelujah. So let us share the word of God, and let us praise the name of the Lord, and let us do all the things what God has said us, by doing good things, by speaking good things, and the Lord will bless each and every one of us. So let the Lord bless you all by this word. And I give thanks for our church pastor who had given this opportunity to preach, and I give thanks to the Lord who had also allowed me to come to this place and give the word of God to you all. And I greet you all in Christ Jesus' name, and I end my message in this place. Amen. Hallelujah. Hallelujah. Amen. நல்ல வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அது செம்மையானதாக இருக்கும்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நன்மையையும் கொண்டு வரும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் தீமையையும் பிறப்பிக்கும். ஆகவே வாயின் வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் நாம் காத்துக்கொள்ளும்படியாக முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய இருதயம் தூய்மையானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகவும், நம்முடைய இருதயம் செம்மையானதாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள், மற்றவர்களை தேற்றுகிற, மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலிருந்து புறப்படும். ஆகவே அந்த இதயத்தின் நினைவை வாய் பேசும் என்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதும் நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு நாம் கவனமாக இருப்போம், நல்லதையே பேசுவோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வோம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம், மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நேரத்தில் நாம் செபித்து ஆராதனை நிறைவு செய்வோம். நலபிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை பணிந்து கொள்ள எங்களுக்கு தந்த நல்ல சுலாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். அப்பா உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவரை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆராதனை நாட்களில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வரை கர்த்தாவே கிருபையும் பாதுகாவலும் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். வேலை செய்கிற இடங்கள், தங்கி இருக்கிற இடங்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்கள், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உற்றார் உறவினர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற கையின் பிரயாசங்கள் கர்த்தாவே சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் பாதுகாக்கப்பட்டதாய் இருப்பதாக கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாயிருக்கட்டும். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் பின்தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.